Hi, hello, good evening. Good evening, Good teacher. evening. Hi all. எல்லாரும் கேமரா ஓனில இருக்கணும். கேமரா ஆஃப் பண்ணக்கூடாது. மற்றது கதைக்காத நேரங்கள்ல மியூட்டில வச்சிருங்க. ஏனென்றா நாய்ஸ் கொஞ்சம் கூடவா வருதாம் ரெக்கார்டிங்க்கு. கதைக்கிற நேரம் மாத்திரம் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சரியா? ஓகே. நாங்கள் அப்ப இன்னைக்கு அந்த ஹோம்ஒர்க் எழுதுறோம் பார்ப்போம். எல்லாத்தையும் கிடைச்சது ஹோம்ஒர்க். தேங்க்ஸ். லுக்ஷான் கொஸ்டின் 1ல 2வதும் உங்களோட கொஸ்டின் 3ல 5வதும் கமல்யா கொஸ்டின் 1ல 5வது ரவீன் கொஸ்டின் 3ல வந்து நீங்க அந்த கேள்விய சரியா விளங்கல. நீங்க ஆன்சர் போட்டிருக்கீங்க. அதுல கேட்டிருக்கு சமநில பின்னமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். ஓமா இல்லையான்னு நீங்க எழுதணும். அது நீங்க எழுதியிருக்கீங்க. கிலோஷனும் அதுல அந்த ஓமா இல்லையான்னு போட்டேல. தினு கொஸ்டின் 1 5 சதுஷனும் 2 3 பிள்ளைகள் அது இருக்கா டக்குன்னு நாங்க பார்ப்போம். ஏரனும் கொஸ்டின் 1ல 2 3 பிள்ளைங்க அது இருக்கா பார்ப்போம். அது கிலோஷனும் சாரி லுக்ஷானும் ஏரனும் அதுக்கு பதில் எழுதி இல்ல. 2ஆம் கேள்வியை நீங்க எழுதி இருக்கிறீங்க. பதில் போட்டிருந்த நீங்களா? லுக்ஷானும் 3 பெருக்கி போட்டா வார பதில் போடல. லுக்ஷானும் போட்டில்ல, ஏரனும் போட்டில்ல. கேள்வியை மாத்திரம் எனக்கு எழுதி இருக்கிறீங்க. எனக்கு கேள்வி தேவையில்லை. எனக்கு கேள்விக்கு பதில் வேணும். அதுதான் லுக்ஷானும் என்னம்மா என்ன விளங்கையில அதுல விளங்குறக்கு அதுல என்ன இருக்குது? நீங்க மற்ற கேள்விகள் எல்லாம் செய்யிருக்கிறீங்க. என்ன கேட்டிருக்கீரன் அதுல? இந்த 2வது கேள்வியில 3/4 அது சமன் 3 எண்ணத்தால பெருக்கினாலும் 4 எத்தனை பெருக்கினாலும் அதுக்கு சமன். இப்ப பகுதி எண்ண பெருக்கிற அதே எண்ணாலதான் தொகுதி எண்ண பெருக்கணும். அப்ப 4 3ஆல பெருக்கி இருந்தா 3 எண்ணத்தால பெருக்கணும். 3 எண்ணத்தால பெருக்கணும். 4 தொகுதி எண்ண எத்தனையால பெருக்கி இருக்கு? 3 அப்படி என்ன தொகுதி எண்ண 3 எதால பெருக்கணும்? பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் இப்ப சமவெளி பின்னங்களுக்கு பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே இலக்கத்தால தான் பெருக்கணும். அப்ப 4 3ஆல பெருக்கினா 3 எதால பெருக்கணும்? 4 3ஆல பெருக்கினா அதே மாதிரி 3 என்னத்தால பெருக்கணும்? 4 என்ன 4ஆல என்ன? இதுல பகுதி எண் எதம்மா? 4 என்னத்தால பெருக்கி இருக்கு? 3 ஓகே. அப்ப தொகுதி எண் என்ன இதுல? 3 அப்ப 3 என்னத்தால பெருக்கணும்? சமவெளி பின்னங்கள் காண்றதுக்கு என்ன நாங்க நாங்க சமவெளி பின்னங்களை காண்றதுக்கு பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் என்னத்தால பெருக்கணும்? ஒரே இலக்கத்தால பெருக்கணும். அப்ப 4 3ஆல பெருக்கினா 3ஐயும் 3ஆல பெருக்கணும். அப்ப அத பெருக்கினா வார பதில் என்ன? மும்மூண்டு என்னது? நேரன் 3ஆல பெருக்கினா என்ன விட? 9 4 3ஆல பெருக்கினா என்ன விட? 12 அப்ப என்ன விட இதுல வேற இந்த பெட்டி 2க்கும்? 12 மேல் 9 இதுல என்ன உங்களுக்கு விளங்க இல்ல? சும்மா சொல்லக்கூடாது. நாலையும் 3ஐயும் பெருக்கி நான் 3 12 என்கிட்ட. அப்ப நான் நினைச்சேன்
இப்ப நான் இங்கிட்டு 12 இருந்தா மேலையும் 12 தான் வரும்னு நினைச்சிட்டேன் சார். இல்லையே, என்ன இப்ப கேட்டிருக்கு இதுல? பின்வரும் பின்னங்களுக்கு சமவெளு பின்னங்கள் அமையும் விதத்தை காண்க. இப்ப சமவெளு பின்னங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன படிச்சோம்? நாங்க சமவெளு பின்னங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணெய். இப்ப பகுதி எண்ணெய் பகுதி எண்ணெய் 2ஆல பெருக்கினா தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கணும். பகுதி எண்ணெய் 10ஆல பெருக்கினா தொகுதி எண்ணையும் 10ஆல பெருக்கணும். நீங்க மெட்ட கணக்குகள் எல்லாம் செய்திருக்கிறீங்க. பாப்பா இதுல மாத்திரம் என்னது கன்ஃபியூஷன் வரும்? சரியா லுக்ஷா? நீங்க பதில் எழுதையில நான் நினைக்கிறேன் அது மிஸ்டேக். இனிமேல் கேள்விகள் எழுதினா ஃபுல்லா பதில் எழுதணும். சரியா லுக்ஷான்? ஓகே. மற்ற கேள்வி 5 ஒன்றில கேள்வி 5 கமல்யாவும் தினுவும் 5வது கேள்வி. 1 2 3 4 5 ரைட். 4 கீழ் 9 4 கீழ் 9க்கு 4க்கு போட்டிருக்கிற தொகுதி எண் 8 என்னத்தால பெருக்கி இருக்கு கமல்யா? 2ஆல அடிச்சா. 2ஆல பெருக்கி இருக்கு. அப்ப 9 என்னத்தால பெருக்கணும்? 2ஆல அடிச்சா. பெருக்கினா என்ன விட? 18 அடிச்சா. 18. தினு இதுல 36 பகுதி எண். அப்ப 36 9 எத்தனையால பெருக்கி இருக்கு தினு பகுதி எண்ணுக்கு? தினு இல்லையா? தினு இருக்கிறீங்க தானே? மியூட் பண்ணி இருக்கிறீங்க அம்மா. அப்போ 9 4ஆல பெருக்கினா 36. அப்ப 4 4ஆல பெருக்கினா அவ்வளவு? 16 டீச்சர். என்ன போட்டுக்கிறீங்க உங்களோட கோப்பியில நீங்க? பதினாறா போட்டுக்கிறீங்க? இல்ல டீச்சர். அப்ப அதான் பிள்ளை. மற்றது கமல்யா அடுத்தது வந்து நீங்க என்ன போட்டுக்கிறீங்க அடுத்ததுக்கு? அடுத்து டீச்சர் 45 மேல் 16 டீச்சர். 45 மேல் 16 டீச்சர். என்னண்டு 45 வாரத்துக்கு 9 என்னத்தால பெருக்குறீங்க? டீச்சர் எல்லாத்துலயும் கூட்டிட்டு போயிட்டேன் டீச்சர். தினமும் அதுல பிள்ளை கமல்யா இப்ப விளங்குதா நீங்க எங்க பிள்ளை விட்டு இருக்கிறீங்க? மெட்டாக்கள் அது சரி. 5ஆம் கேள்வி. அடுத்தது ஏரன் 3வது கேள்வியும் பிள்ளை. நீங்க முதலாவதுல 3வது கேள்வி. ஏரன் 3வது கேள்வியை செய்யுங்க. ஏரன் 3வது கேள்வி செய்யன் மாடிச்சா. நீங்க கொப்பியில பிள்ளையா செய்திருக்கிறீங்க. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. 8 கீழ் 12க்கு பகுதி என்னத்தால பிரிச்சிருக்கீனா? 12ஆல. இல்ல பகுதி என்ன இதுல? 12 டீச்சர். 12 என்னத்தால பிரிச்சிருக்கீனா? 8ஆல. 4ஆல பிரிச்சிருக்கீனா? அப்ப தொகுதி எண் 8 என்னத்தால பிரிக்கணும்? என்னத்துக்கு உங்களுக்கு அதுல ஒரு கொஞ்சம் யோசிக்கிறீங்க? பகுதி எண்ண பிரிக்கிற இலக்கத்தாலேயே தான் தொகுதி எண்ணையும் பிரிக்கணும். அப்ப பகுதி எண்ண 4ஆல பிரிச்சா தொகுதி எண்ணை எத்தனையால பிரிக்கணும்? 4ஆல பிரிக்கணும். அப்ப 8 4ஆல பிரிச்சா அவ்வளவு விட 2 டீச்சர். 2. 12 4ஆல பிரிச்சா என்ன விட? 3. அப்ப என்ன இதுல இந்த பெட்டியில என்ன வரும்? 2 கீழ் 3. நீங்க 2 கீழ் 3 அவங்களோட கோப்பியில போட்டுருக்கீங்க. நான் நினைக்கிறேன் வேற என்ன போட்டிருந்தேன் நீங்க. ரைட்டா? மற்றதுகள் எல்லாம் சரி. ரவி என்ன பிளவிட்டு இருந்த நீங்கள் என்ன இந்த கணக்கு 3ஆம் கணக்கு ரவி. இப்ப என்ன கேட்டுருக்கு? 2 கீழ் 4 ரவியும் மற்றது பிளவிட்டு ரவியும் கிலோஷனம். பிழை இல்ல, நீங்க சரியா செய்திருக்கிறீங்க. ரவியும் கிலோஷனம் என்ன செய்திருக்கிறீங்கன்னா 2 கீழ் 4 6 கீழ் 12 சமவெளி பின்னங்களா என காண்க கேட்டு. என்னம்மா? 3ஆம் கேள்வி லட்சம் 4ஆம் கேள்வி டீச்சர்.
கேள்வியை மாத்தி போட்டு அது 3ஆம் கேள்வி இல்ல டீச்சர், 4ஆம் கேள்வி டீச்சர். அப்ப 3ஆம் கேள்வி செய்ய இல்லையா நீங்க? இல்ல டீச்சர். ஓகே. கிலோஷன் அன்மியூட் பண்ணுங்கம்மா. செஞ்சேன் டீச்சர். அப்ப நீங்க அதுல என்ன கேட்டிருக்கு? சமவெளி பின்னமா என்ன காண்கன்னு சொல்லி இருக்கு. அப்ப நீங்க கண்டு சமவெளி பின்னம் இருந்தா ஆமண்டு போடணும், இல்லாட்டி இல்லையண்டு போடணும். நீங்க அந்த விட குறுக்கல, நீங்க செய்க வழி போட்டிருக்கிறீங்க. ஆனா அது ஆமா இல்லையான்றத சொல்ல இல்ல. சரியா கிலோஷன்? நான் சமவெளி பின்னம் போட்டேன் டீச்சர். ரைட். ஓகே. ரெண்டாவதுக்கு என்ன போட்ட நீங்க? ரெண்டாவதுக்கு சமவெளி பின்னம் தான் போட்டேன். என்னன்னு சமவெளி பின்னம்? ரெண்டாவது 1/6 3/12 என்னன்னு சமவெளி பின்னமா இருக்கும். இப்ப இதுல பகுதி என்ன 12 வாரக்கு 6 எண்ணத்தால பெருக்கினா 12 வரும் கிலோஷன். டீச்சர் நான் 3ஆவது டீச்சர். என்னது? பிள்ளையா செஞ்சுட்டேன் டீச்சர். என்ன பிள்ளையாடு விளங்குதா? இப்ப 6 2ஆல பெருக்கினா தான் 12. ஆனா 1 2ஆல பெருக்கினா 2 3 இல்ல. அப்ப அது சமவெளி பின்னமா? இல்ல டீச்சர். அதுதான் சொல்லணும். சரி, அப்ப கண்டுபிடிச்சிட்டு அதை ஓமா இல்லையான்னு சொல்லணும். மற்றது ரவி, நீங்க அந்த பெருக்கல் கணக்குகள் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. சரி, 2450 100ஆல பெருக்கினா ஏரன் 2450 100ஆல பெருக்கினா என்ன விட போட்டிருந்த நீங்க? சரி, 2000. எழுதின இலக்கத்தை சொல்லுங்க அம்மா. நீங்க சொல்லுங்க, இலக்கமா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு சொல்ல தெரியாடி பரவாயில்ல, இலக்கமா சொல்லுங்க. என்ன போட்டுக்கிறீங்க? இந்த கொப்பி முடிஞ்சதுனால வேற கொப்பி எடுத்துக்கேன் சார். என்னம்மா நீங்க பழைய கொப்பி கொண்டு வரணுமேம்மா இதுக்கு. அப்ப நான் எப்படி உங்களுக்கு திருத்துறது? நீங்க செய்த கொப்பிய கொண்டு வந்தா தானே நான் ஹோம்ஒர்க் பார்க்கலாம். எனக்கு இதுல மினக்கடே இல்லாதம்மா. ஹலோ சதுஷன். ஹாய் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நீங்க வந்து அந்த ஹோம்ஒர்க் இல்லையம்மா, அந்த 2ஆவது கணக்கு நான் உங்களுக்கு அவைகளுக்கு விளங்கப்படுத்திட்டு நீங்க இருக்கே இல்லம்மா. இந்த 2ஆவது கணக்கு நீங்க செய்தது பிழை. இந்த 1ல 2ஆவது நீங்க அந்த ரெக்கார்டிங் ஒருக்கா பாருங்கம்மா. நான் திருப்பி செய்யல, அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது ஒருக்கா பாருங்க. ரைட்டா? அதுவும் மற்றது 5ஆவது கணக்கு, 3ஆவது கணக்கும் 5ஆவது கணக்கையும் ஒருக்கா ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நாங்க இனி அப்படி எனக்கு நீங்க இதுல 5ஆவது கணக்க செய்யுங்க. 1ல 5 1ம் 138ஆம் பக்கம் 138ஆம் பக்கம் 1ஆவது கணக்கில 5ஆவது கணக்கு தரப்பட்ட பின்னங்களுள் பெரியதை தெரிவு செய்க. 5ஆம் கணக்கு செய்யும் இல்ல, 5 முதல் செய்யுங்க. 5 முடிச்சாக்கள் 8ஆவது செய்யுங்க. 8ஆவது கணக்கு 5 முடிச்சாக்கள் 8 செய்யுங்க. 10 செய்யுங்க. 5 8 10. எனக்கு விளக்கம் சொல்லணும் எல்லாரும். செய்யற வித்தியாசமான முறைகள் இருக்கு. பெட்டி போட்டு அதுல கண்டுபிடிக்கலாம். ஒரே அளவான பெட்டியை போட்டுட்டு பிரிச்சு அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். சரி, லுக்ஷான் 5ஆவது கேள்வி. தரப்பட்ட பின்னங்களுள் பெரியதை சொல்க. எது பெருசு? 5ல் 1 டீச்சர்.
காரணம் என்ன? டீச்சர் பகுதி எண் எல்லாம் சமனா இருக்கனால பகுதி எண்ல சின்னதா டீச்சர் பெரிய எண்ணா வரும். ஏன் விட சரி. ஏன் ஏன் பகுதியன் சின்னனா இருக்கிறது தான் பெருசா இருக்குமென்று சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு ஒரு பெட்டிய மெட்டாக்கள் விளங்கப்படுத்த சாரி. ஏரன் என்ன விட சொன்ன நீங்க? ஏரனும் கூட விட என்ன? 5 மேல் 1. கிலோஷன் 5 மேல் 1 டீச்சர். சதுர்ஷன் அன்மியூட் பண்ணுங்க அம்மா. கதை கேட்கல, அன்மியூட் பண்ணுங்க. 5 மேல் 1 டீச்சர். ஓகே. ரவி 5 மேல் 1 டீச்சர். தினு அன்மியூட் பண்ணுங்க. 5 மேல் 1 டீச்சர். கமல்யா 5 மேல் 1 டீச்சர். ஓகே. என்ன காரணம்டா இப்ப லுக்ஷான் சொன்ன மாதிரி பகுதி எண் சாரி தொகுதி எண் எல்லாம் ஒரே இலக்கம். அப்ப பகுதி எண்ணில சிறிய இலக்கம் உள்ளதுதான் பெருசுன்னு சொல்றாரு. அது என்ன காரணம்? இப்ப ஒரு பெட்டிய ஒரு ஒரு கேக் ஒரு கேக் இருக்குன்னு வைப்போம். ஒரு கேக்க 12 பிரிச்சு ஒரு பங்கண்டா பாருங்க. இவ்வளவு 12 பிரிக்கேக்கல சின்ன சின்னனா பிரிப்படும். 5 பிரிக்கேக்கல 12 விட பெரிய துண்டு வரும். ஒரு துண்டும் அதை விட பெருசா இருக்கும். 6 பிரிக்கேக்குள்ள 12 பார்க்க பெருசா இருக்கும், ஆனா 6 பார்க்க சிறுசா இருக்கும். அப்ப பெரிய எண் கண்டுபிடிக்கிறதுக்கு தொகுதி எண் எல்லாம் ஒரே இலக்கமா இருந்தால் பகுதி எண் சிறிய இலக்கமா இருப்பதுதான் பெரிய பின்னமாக இருக்கு. விளங்குதா? கமல்யா 8வது கேள்விக்கு என்ன பதில்? 4 3 டீச்சர். கிலோஷன் 4 3 டீச்சர். ரவி 4 3 டீச்சர். லுக்ஷான் 4 3 டீச்சர். தினு 4 3 டீச்சர். சதுர்ஷன் 4 3 டீச்சர். ஏரன் 4 3 டீச்சர். ஓகே. 10ஆம் கணக்கு ரவி 11 6 டீச்சர். 11 6 விட வித்தியாசமான பதில் சொன்னாக்கள் யாரும்? எல்லாரும் 11 6. ஆமா சார். இதுல இந்த கேள்வியில எல்லாமே தொகுதி எண் ஒரே இலக்கம் எல்லாத்திலும். அப்ப அதுல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பகுதி எண் எது மிகச் சிறியதோ அதுதான் பெரிய பின்னம். ரைட். இப்ப இதுல 2வது கணக்கில எனக்கு செய்யுங்கோ 3வது 6வது 3 6 8 3 6 8 செய்யுங்க. கிலோஷன் 3வது கணக்குக்கு என்ன குறியீடு போட்ட நீங்க? 1/6 1/2 விட பெரிசா சிறிசா? சிறிது டீச்சர். அப்ப சிறிசன்னா என்ன? இது இந்த இலக்கமா, இந்த அடையாளமா, இந்த அடையாளமா, அல்லாட்டி சமனா? எந்த நீங்க சிறிசன்னு சொல்லுகிறீங்க. அப்ப எது சிறிசு? இதா இதா சிறிது? முதலாவது 2வது டீச்சர். 2வதா நீங்க போட்ட குறியீடு? 1/6 2வது குறியீடு 1/2. ஆனா நீங்க சிறிசன்னு சொல்லிட்டு இந்த குறியீடு போடுறீங்க. ரைட்டா? ஏரன் நீங்க என்ன போட்ட? நீங்க 3வதுக்கு என்ன பதில் போட்ட? நீங்க 3வதுக்கு சின்ன டீச்சர். இது எந்த அடையாளம்? 1 2 3. இதுல 3 குறியீடு இருக்கு. முதலாவது குறியீடு, 2வது குறியீடு, 3வது குறியீடு. எந்த குறியீடு போட்ட நீங்க? 2வது. டினோ 1வது டீச்சர். சதுர்ஷன் அன்மியூட் பண்ணுமாமா. 1வது டீச்சர்.
கமல்யா, ஒன்றாவது டீச்சர். ரவி, முதலாவது டீச்சர். என்னம்மா? முதலாவது டீச்சர். ஓகே. லுக்ஷான், லுக்ஷான், முதலாவது டீச்சர். ஓகே. டினு, நீங்க சாரி கிலோஷன், நீங்க சிறிதண்டு சொன்ன. நீங்க சிறிதண்டா இது எந்த குறியீடு? சிறிது முதலாவது தான் நம்ம சிறிது. அந்த கூர் எந்த பக்கம் இருக்குதோ அதுதான் சிறிது. அப்படி ஞாபகம் வச்சிருங்க. கூர் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் சிறிது. சரியா கிலோஷன்? அப்ப முதலாவது குறியீடு தான் சிறிதுக்கு. ஏரன் விளங்கிச்சுதா? ஆமா சார். ஓகே. சதுர்ஷன் சொல்லுங்க. எத்தனையாவது கேட்டனா? ஆறாவதுல என்ன அடையாளம்? பெருசா சிறிதா? முதல் பெருசா சிறிதான்னு சொல்லுங்க. 1/3 5/6 விடை பெருசா சிறிதா? சிறிது டீச்சர். கிலோஷன் என்ன அடையாளம் போட்டு? சாரி அம்மா, சதுர்ஷன் எந்த அடையாளம் போட்ட நீங்க? ஒன்னாவது டீச்சர். கிலோஷன் கேட்கலையம்மா? கேட்கல. இரண்டாவது டீச்சர். பெருசா சின்னனா? ஆறில் 5 3 பெருசு டீச்சர். 6 விட 1/3 பெரிது. அப்ப நீங்க எந்த அடையாளம் போட்ட நீங்க? இரண்டாவது டீச்சர். ஓகே. லுக்ஷான் இரண்டாவது டீச்சர். என்ன பெருசா சின்னனா? 6 மேல் 5 விட 3/1 பெரிது டீச்சர். ரவி இரண்டாவது டீச்சர். கமல்யா இரண்டாவது டீச்சர். ஏரன் டினு இரண்டாவது டீச்சர். ஓகே. என்னன்னு கண்டுபிடிச்சீங்க ஏரன்? 1/3 தான் 6/5 விட பெருசுன்னு என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? இந்த கூர் முனித்தான் சின்னது. இந்த ஒன்னாவது தான் சின்னது, ரெண்டாவது தான் பெருசு. அது பெருசு போட்டுட்டீங்க. ஆனா பெருசுன்னு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறேன். இப்ப 3/1 விட 6/5 சின்னன்னு அப்படி கண்டுபிடிச்சீங்க. என்னத்தை பாவிச்சு என்னன்னு யோசிச்சு கண்டுபிடிச்சீங்க? 3/1 பெருசு 6/5 விட. டினு சொல்லுங்க, என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? டீச்சர் 3 பெட்டி போட்டுடுச்சா, 3ல 1 வரணுச்சா. 6 பெட்டி போட்டா 6ல 5 வரணுச்சா. 2லயும் 3ல 1 தான் பெருசா இருந்துச்சு. இப்போ 3ல 1 இருந்துச்சா. 6ல 5 விட பெருசு இருக்கு. ஓகே. வேற யாருக்குள்ள நம்ம வித்தியாசமா இல்ல. ரவின்னு என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? டீச்சர் ஒரு வட்டம் போட்டுடுச்சு. அத 3ஆ பிரிச்சு ஒரு பகுதியை பார்த்துடுச்சு. இன்னொரு வட்டம் வந்துடுச்சு. அது 6ஆ பிரிச்சு அந்த 5 பகுதியை பார்த்துடுச்சு. அந்த 3ல 1 தான் பெருசா இருந்துச்சு. லுக்ஷான் ஒரு சதுரத்தை போட்டுருச்சு. கொஞ்சம் கிட்ட வாங்கோ. லுக்ஷான் கிட்ட வாங்கோ. லுக்ஷான் கிட்ட வாங்கோ. கிட்ட வந்து கதைங்கோ. ஒரு சதுரத்தை போட்டுருச்சு. அதுல 3/1 குறிச்சேண்டிச்சு. ஓகே. அடுத்து ஒரு சதுரத்தை போட்டு 6/5 குறிச்சேண்டிச்சு. ஓகே. அது 2ல 3/1 தான் டீச்சர் பெருசா இருந்துச்சு. கமல்யா என்ன செய்றீங்க?
டீச்சர் ஒரு வட்டத்தை போட்டு டீச்சர் ஓகே ஒரு வட்டத்துல 3 பங்கு பிரிச்சு டீச்சர் அவங்க வந்து ஒரு பங்கு நிறைஞ்சிட்டு டீச்சர். இரண்டாவது வட்டத்தை போட்டு டீச்சர் 6 பகுதியா பிரிச்சு டீச்சர் 5 பகுதியை நிலத்து நடிச்சு அதுல 3 ஒன்று. நீங்க என்ன சொன்னீங்க? 3ல் 1 பெருசா 6ல் 5 பெருசான்னு என்ன போடுறீங்க? எது பெருசுன்னு சொல்றீங்க? 3ல் 1 6ல் 5? 3ல் 1 டீச்சர். என்னண்டம்மா ஒரே ஒரு அளவான பெட்டி. இப்ப நான் இதுல காட்டுறேன். இல்லைங்க இந்த பெட்டியில 3ஆ பிரிச்சு ஒரு பங்கண்டா இது இந்த கலர்ல நான் போடுறேன். சரியா? இது ஒரு பங்கு, இது இன்னொரு 2வது பங்கு, இது 3வது பங்கு. 3ல் 1 சரியா? 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு. சரியா? ரைட்டா? அது எல்லாரும் ஓகேயா? 3ல் 1க்கு விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? லுக்ஷான், டினு, சதுர்ஷன், கமல்யா எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? அடுத்தது வந்து 6ஆ பிரிச்சு எத்தனை பங்கு? 6ஆ பிரிச்சு 5 பங்கு. 1 2 3 4 5. 6ஆ பிரிச்சு 5 பங்கு. நான் அதை என்னண்டு போடுறது? வேறு ஒரு கலர்ல இது 3ல் 1, இது 5ல் 6. இதுல எது பெருசு? ரவி, இதுல எது பெருசு? 5ல் கீழ 6 டீச்சர். லுக்ஷான் எது பெருசு? 6ன் மேல 5 டீச்சர். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு எல்லாருமே ரெண்டினு எல்லாரும் எனக்கு என்ன பதில் சொன்னீங்க? விளங்கிச்சுதா? அங்க பட விடுறீங்களு? ரைட்டா? இப்ப இதை இன்னொரு விதமா கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன சொல்லிருக்கு? 1ன் கீழ் 3. சரியா? 1ன் கீழ் 3டா இப்படி 1ன் கீழ் 3. மற்றது என்னது? 5ன் கீழ் 6. பகுதி எண் 3ல இருந்து 6 வாரத்துக்கு என்ன செய்திருக்கீங்கன்னா 3 எண்ணத்தால பெருக்கி இருக்கீங்கன்னா 3 எத்தனையால பெருக்கினா பகுதி எண் 6 வரும்? 2ஆல. 2ஆல பெருக்கினா இது 2 6. அப்ப 1 எண்ணத்தால பெருக்கணும். 1ஐயும் முதல் சமனான இலக்கத்தை கண்டுபிடிக்கிறது, பகுதி எண்ணின் சமனா கண்டுபிடிக்கிறதுக்கு 1ஐயும் 2ஆல பெருக்கணும். 1 2ஆல பெருக்கினா அவ்வளவு 2. அப்ப 2ன் கீழ் 6ஆ 5ன் கீழ் 6ஆ பெருசு? 5ன் கீழ் 6. 5ன் கீழ் 6. இந்த விதமாயும் கண்டுபிடிக்கலாம். வித்தியாசமான பகுதி என்னண்டா ஏதாவது ஒரே பகுதி எண்ண உண்டாக்கி போட்டு தொகுதி எண்ணை அதே மாதிரி இது போட்டு அதிலே எது பெருசுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ஒரே சமனான ஒரு பெட்டியோ சமனான ஒரு வட்டமோ குறி போட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். விளங்கிட்டுதான்? நீங்க எல்லாரும் எங்க பட விட்ட நீங்க ஓகே ரைட். நாங்க அடுத்த கணக்குக்கு போவோம். ஓகே, 8வது கணக்கு எனக்கு சொல்லுங்க. 6 கண நேரமா 11 சொல்லிருந்த. ரைட், ரவி சொல்லுங்க. 8வது எட்டாவதுல 7ன் கீழ் 18ஆ 2ன் கீழ் 3ஆ? இப்ப நீங்க இப்ப திருப்பி நீங்க செய்ய போறீங்கன்னா திருப்பி செய்யுங்க. இப்ப நான் சொல்லி தந்த மாதிரி செய்து பார்க்க போறீங்கன்னா செய்து பாருங்க. 7ன் கீழ் 18ஆ 2ன் கீழ் 3ஆ பெரிது? 2ன் கீழ் 3.
போட்டாக்கள் செய்து முடிஞ்சாக்கள் சொல்லுங்க. மூன்றின் மேல் இரண்டு டீச்சர் மூன்றின் கீழ் 2 பெருசு. மூன்றின் மேல் 2 பெருசு. கமல்யா சொல்றா. டினு என்ன பதில்? 18 மேல் 7 பெருசு டீச்சர். 18 மேல் 7 பெருசு. கிலோஷன் 18 மேல் 7 ஐரன் 8வது டீச்சர். ஓ 8வது. 3 மேல் 2 டீச்சர். ஓகே. சதுர்ஷன் 18 மேல் 7 டீச்சர். துக்ஷான் சொன்னீங்களா? இல்ல டீச்சர். சொல்லுங்க. 18 மேல் 7 டீச்சர். பெருசா? ஆமா டீச்சர். என்னண்டு கண்டுபிடித்தீர்கள்? எனக்கு ரவீன் சொல்லுங்க. சாரி, யார் சொன்னது? டினு, கிலோஷன். யார் 18 மேல் 7 பெருசுன்னு சொன்னாங்க? கையெழுத்துக்கோ. டினு, சதுர்ஷன், துக்ஷான். ஏன் நீங்க சொல்றீங்க 7 கீழ் 18 பெருசுன்னு? சொல்லுங்க. துக்ஷான் சொல்லுங்க. டீச்சர் நீங்க முதல்ல ஒரு முறை சொல்லி கொடுத்தீங்க டீச்சர். ஓ, அந்த முறை படி சொல்லுங்க. அப்ப என்ன பட்டிகரி கண்டுபிடிச்சு 18ல இருந்து பட்டிகரி கண்டுபிடிச்சீங்களா இல்லாட்டி பகுதி எண்ணைய ஒரே இலக்கமாக்கினீங்களா? பட்டி கீறி கண்டுபிடிச்சீங்களா? ஒரு பட்டிய கீறி 18 பிரிக்கணும். 18 பிரிச்சு 7 பங்கும், அதே பட்டிய 3 பிரிச்சு 2 பங்கும் கண்டுபிடிக்கணும். ஒரு பெட்டியில அது எல்லாத்தையும் செய்ய முடிச்சு. அதே அளவு பட்டி. பெட்டி மாறக்கூடாது. பெட்டியின் அளவு மாறக்கூடாது. பெட்டியின் அளவு ஒரே அளவா இருக்கணும். அத முதல் 18 சமனா பிரிச்சு அதுல 7 பங்கு கண்டுபிடிக்கணும். அல்லாட்டி அதே பட்டிய 3 பிரிச்சு 2 பங்கு கண்டுபிடிக்கணும். அது ஒரு முறை. மற்ற முறை அப்படி இல்ல. பிறகு இல்லாட்டி என்ன செய்யணும்? 3 வந்து பகுதி என்ன இல்ல, இதுல 3 பகுதியல், இதுல 18 பகுதியல். அப்ப 3 18 ஆகுறதுக்கு 3 எண்ணத்தால பெருக்கினா 18 ஆகும். 6 பெருக்கினா. அப்ப 3 6 பெருக்கினா 18 ஆகும். அப்ப 2 6 பெருக்கினா எவ்வளவு? 12. ஓகே. அப்ப 12 கீழ் 18 7 கீழ் 18 பெருசு? 18 மேல் 12. நான் சொல்றது விளங்குதா? இப்ப நான் இத முதல் இந்த முறைப்படி நான் சொல்லி காட்டுறேன். 2 கீழ் 3 7 மேல் 7 கீழ் 18. அப்ப 3 18 3 எண்ணத்தால பெருக்கணும், 3 6 பெருக்கணும். 3 6 பெருக்கினா வார விட என்ன? 3 6 என்ன விட 18. மேலையும் 2 6 2 6 எவ்வளவு? 12. அப்ப இதுல வந்து 7 கீழ் 18 இந்த இலக்கமா இந்த இலக்கமா பெருசு? 18 மேல் 12. ஓகே. டினு எது பெருசு? 18 மேல் 12. கமல்யா? 12. ஏரன்? 12. சதுர்ஷன்? சதுர்ஷன்? 18.
மியூட் சதுஷன் மியூட். 18 மேல் 12 டீச்சர். லோஷன் 18 மேல் 12 டீச்சர். தினு 18 மேல் 12 டீச்சர். கமல்யா சொல்லிட்டீங்க. ஓகே, சொன்னீங்களா கமல்யா? லுக்ஷான் விளங்கிச்சுதா? விளங்கிடுச்சு டீச்சர். ஓகே, அது அந்த மாதிரி உண்டு. நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன்னா செய்யலாம். நில்லுங்க வாரன் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு பெட்டி, இதே அளவு பட்டி, இன்னொன்று கீறணும். ரெண்டும் ஒரே அளவு பட்டியா இருக்கணும், வித்தியாசமான அளவா இருக்கேல. ஒரே அளவு பட்டி. இந்த பெட்டியில முதலாவது வந்து 3ஆ பிரிச்சு 2 பாகு. இது ஒரு பாகு. இப்ப இதுல வந்து 3ல் 2 வந்து இது சரியா? 3ஆ பிரிச்சு 2 பங்கு இது. மற்றது வந்து 18ஆ பிரிச்சு அதுல 7. சரியா? இது 18ஆ பிரிச்சிருக்கு, அதுல 7 பங்கு. லுக்ஷான் விளங்குதாமா நான் கீறுறது? இதுல 18 இருக்கு பங்கு, இது 18ஆ பிரிச்சிருக்கு, இது 18ஆ பிரிச்சிருக்கு, அதுல 7. 1 2 3 4 5 6 7. சரியா? இது 3ஆ பிரிச்சு 2 பங்கு. இப்ப இதுல எது பெருசு? மஞ்சளா நீலமா பெருசு? லுக்ஷான் மியூட் பண்ணி இருக்கிறீங்க லுக்ஷான். மஞ்சள் டீச்சர். ஓகே, 2 விதமா இப்படித்தான் கண்டுபிடிக்க. அந்த பெட்டி கீரைக்குள்ள சமனான பெட்டி கீறணும். பெரிய பட்டி சிறிய பட்டி 2 பட்டியும் ஒரே அளவா இருக்கணும். அத நீங்க முதலாவது 18ஆ பிரிக்கிறீங்க, 2வது 3ஆ பிரிக்கிறீங்க. அதுல 3ல 2 பங்கு, 18ல 7 பங்கு. அந்த மாதிரி கண்டுபிடிக்க. அல்லாட்டி வட்டம் போடலாம், வட்டத்துல கீறலாம். ஒரே அளவான வட்டத்தை கீறி 18ஆ பிரிச்சு 7 பங்கு, அடுத்தது வந்து அந்த வட்டத்தை 3ஆ பிரிச்சு 1 பங்கு, 2 பங்கு, அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லாட்டி பகுதி எண்ண ஒரே இலக்கமாக்கிட்டு தொகுதி எண்ண பார்த்து எது பெருசுன்னு கண்டுபிடிக்கலாம். விளங்குதா எல்லாருக்கும்? யாருக்கும் விளங்காம இருக்கா இந்த கணக்கு? ஏன்னா இது விளங்கணும் அம்மா. இது விளங்காட்டி அங்கால போக கஷ்டமா இருக்கும். விளங்கிட்டுதா? ஓகே, அப்ப எனக்கு நீங்கள் இந்த 2ஆம் கணக்குல ஹோம்வொர்க் போடுறீங்களா? 2ஆம் கணக்குல எனக்கு என்னென்ன செய்த நீங்க? 3 8 10 செய்த நீங்க. என்னென்ன செய்த நீங்க அம்மா? 3 6 8 செய்த நீங்களா? ரைட். மிச்சம் எல்லாம் ஹோம்வொர்க் எனக்கு. மிச்சம் எல்லாம் ஹோம்வொர்க் எனக்கு. விளங்கப்படுத்தி ஆன்சர் போடணும், சும்மா பதில் போடக்கூடாது. ஒன்றில் பெட்டி கீறி செய்யுங்க, அல்லாட்டி பகுதி எண்ண உண்டாக்கி செய்யுங்க. 2ல ஒரு முறைய போட்டு எனக்கு மற்ற எல்லா கணக்கும். 2ஆவதுல மற்றது முழுக்க. அது வந்து என்ன? முதலாவது 2ஆவது 4 5 7 9 11 12. 9 10 11 12. சரியா? எனக்கு செய்க வழியோட அனுப்பணும். ஒன்றில் வட்டம் கீறி அல்லாட்டி பெட்டி கீறி அல்லாட்டி பகுதி எண்ணெய் எல்லாத்தையும் உண்டாக்கி. எந்த முறையோ சிலதுகளுக்கு பகுதி எண்ணெய் உண்டாக்க இயலாம இருக்கும், என்ன பெருக்கிறதுக்கு ஒரு பெருக்க முடியாம இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி என்ன பெட்டி கீறி கண்டுபிடிக்கணும், இல்ல வட்டம் கீறி கண்டுபிடிக்கணும். சரியா? விளங்குதா? ரைட். மற்ற 3ஆம் கணக்கையும் எனக்கு ஹோம்வொர்க்கா செய்றீங்களா? 3ஆம் கணக்கு 3ல எல்லாம் 3ல முழுக்க 1ல இருந்து 6 வரைக்கும். நாங்க இப்ப கூட்டலுக்கு பார்ப்போம். சமனான பகுதி எண் கொண்ட பின்னங்களை கூட்டுறது. இதுல உதாரணம் ஒன்று காட்டியிருக்கிறேன்.
பகுதி எண்கள் சமனா இருக்கும். அந்த ரெண்டு சமனான பகுதி எண்களை கொண்ட இலக்கங்களை கூட்டுறது. இப்ப இதுல உதாரணம் 2/4 1/4 கூட்ட சொல்லி கேட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் விளங்க புத்தகம் தெரியுதா? ஓகே. 2/4 1/4 கூட்டேக்குள்ள பகுதி எண் பொதுவான எண்ணா இருக்கிறபடியா பகுதி எண்ணை கீழே போட்டுட்டு, ஏன்னா 4 வந்து ஒரே பகுதி எண், அப்ப பகுதி எண்ணை கீழே போட்டுட்டு 2ஐயும் 1ஐயும் கூட்டுறேன். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3/4. அப்ப 2/4 1/4 என்னத்துக்கு சமன்? 3/4. இத நான் உங்களுக்கு இன்னொரு விதமா காட்டுறேன். அதே 2 இந்த பெட்டியிலேயே நாங்க செய்வோம். இதுல எத்தனை பகுதி இருக்கு? 1 2 3 4. சரியா? 4 பகுதி. என்ன முதலாவது சொல்லப்படுது? முதலாவது வந்து 2/4. 2/4 2ஆ கூட்டி 4ல 2 பங்கு. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து 1/4 ஒரு பகுதி. 1/4. அது ரெண்டையும் நாங்க கூட்டேக்குள்ள எத்தனை வருது? இப்ப சமல்லையா? இது 2/4, இது 1/4. இதையும் கூட்டேக்குள்ள எத்தனை வருது? 4/3. என்ன பகுதி எண் சமனா இருக்கிறபடியா அது பகுதி எண்ணை வச்சுக்கொண்டு இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டுறேன். கூட்டி 3 4 சொல்றேன். அதேதான் விளங்கிச்சுதா? நான் இதுல காட்டினது, படத்துல காட்டினது. லுக்ஷான் விளங்கிச்சுதா? ரவி விளங்கிச்சுதா? கிலோஷன், ஏரன், சதுஷன் விளங்கிச்சுதா? டினு விளங்கிச்சுதா அம்மா? ரவி ஓகே. அப்ப இந்த பெட்டியில போட்டு காட்டுறேன்னா அப்படி காட்டினாலும் அப்படி. அப்ப என்ன? பகுதி எண் ஒன்றா இருந்தால் தொகுதி எண்களை கூட்டி போடுறதுதான் பின்னங்களை சமனான பகுதி எண் சமனா உள்ள பின்னங்களை கூட்டுதல். அதே மாதிரி 2/9 5/9 கூட்டுறேன்டா 9 ஒரே எண். அப்ப 9 கீழே போட்டுட்டு 2ஐயும் 5ஐயும் கூட்டினா அவ்வளவு 7. 7/9. சரியா? இந்த ஒரு உதாரணம் விளங்கிச்சுதா? 2 உதாரணம் எல்லாருக்கும் அப்படியேண்டா நாங்கள் இந்த கூட்டலை செய்வோம். எனக்கு முதலாவது கூட்டல் செய்யுங்க. 2/5 1/5. சதுஷன் சொல்லுங்க. என்ன விட போட்ட நீங்க? அன்மியூட் பண்ணுங்கம்மா. சதுஷன் அன்மியூட் பண்ணுங்கம்மா. 5/3 கிலோஷன் 5/3 லுக்ஷான் 5/3 கமல்யா ஏரன் 5/3 டீச்சர். டினு 5/3 ரவி 5/3 டீச்சர். அப்ப அது விளங்கிச்சதா? 5/3. அப்ப அதே மாதிரி தான் மற்ற கணக்குகளும். அது அதே மாதிரி கழித்தலை பாருங்க. கூட்டல் ஒன்று செய்துட்டீங்க. கழித்தலும் அதே மாதிரி 5/7 இருந்து 2/7 கழிப்பதுண்டா 7 வந்து பொதுவான இலக்கம். அப்ப 7 போட்டுட்டு 5 இருந்து 2 கழிச்சு 3/7. அதே மாதிரி 10/13 4/13 கழிக்கிறேன்டா 13 பொது இலக்கம். 13 போட்டுட்டு 10 இருந்து 4 கழிச்சு 6/13. சரியா? கூட்டலும் கழித்தலும் அதே மாதிரி. பகுதி எண் ஒரே இலக்கமா இருந்தால் தொகுதி எண்ணை கூட்டுறது, தொகுதி எண்ணை கழிக்கிறது. கூட்டலுக்கு தொகுதி எண்ணை கூட்டுறது, கழித்தலுக்கு தொகுதி எண்ணை கழிப்பது. ரைட்டா? அப்ப இந்த கழித்தலை செய்யுங்க. அப்ப ஒரு முதலாவது கழித்தலை ஏரன் சொல்லுங்க. என்ன போட்ட நீங்க?
மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். என்னம்மா மியூட்ல இருக்கிறீங்கம்மா. மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். ஓகே டினு, மூன்றின் மேல் ஒன்று சதுஷன், மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். சிலோஷன், மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். கமல்யா, மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். சதுஷன் சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா சதுஷன்? ஆமா டீச்சர். ரவி, லுக்ஷான், மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். மூன்றின் மேல் ஒன்று டீச்சர். ரைட். ஓகே, அப்ப கூட்டல் கழித்தல் உங்களுக்கு இப்ப விளங்கி. நான் இப்ப இதுல எனக்கு நீங்க இதுல ஒரு கணக்கு செய்யுங்க. ஏன்னா இதுல சும்மா கூட்டல் கணக்கு தானே, இது நீங்க விளங்கிச்சுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கணக்கை செய்யுங்க. இந்த 3/10, 4/10, 2/10 கூட்டுங்க. எனக்கு ரவின்னு சொல்லுங்க இதுக்கு பதில். 10 மேல் 9 டீச்சர். 10 மேல் 9. 10 மேல் 9 போடாம வேற என்ன விளக்கம் போட்டாக்கள் இருக்கிறீங்களா? எல்லாரும் 10 மேல் 9 போட்ட நீங்க? ரைட். ஓகே, இது சரியான லேசு. அப்ப கழித்தலும் அதே மாதிரி சும்மா பகுதி எண்ணை போட்டுட்டு தொகுதி எண்ணில இருந்து கழிக்கிறது. சோ அதுல ஒன்றும் பெரிய இதுகள் இல்ல. இப்ப இந்த கழித்தலை ஒருக்கா பாப்போமா இல்லாட்டி அடுத்த கிளாஸ்? ஏன்னா இப்ப நேரம் ஆகுது. அடுத்த கிளாஸ் பார்ப்போம். எனக்கு இந்த ஹோம்ஒர்க் எனக்கு இந்த இதுல இன்னும் விளங்காம, இப்ப கூட்டல் கழித்தல் பிரச்சனை இல்ல, பகுதியன் ஒரேயா இருக்கிற கூட்டல் கழித்தல் பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த குறியீடு கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? பெரிய இலக்கம் சின்ன இலக்கம் கண்டுபிடிக்க, சின்ன பின்னம் பெரிய பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் குறைவா இருக்கா? இல்ல விளங்கப்படுத்தணுமா திருப்பி? அல்லாட்டி இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா விளங்கிட்டுதா? ரெண்டாம் கேள்வியை இன்னொருக்கா விளங்கப்படுத்துறதா? எட்டாம் கேள்வி டீச்சர். நாங்க செய்த 8ஆம் கேள்வியா? ஆமா டீச்சர். ஓகே, இதுதான் 8ஆம் கேள்வி. இது விளங்கிச்சதா? 2/3 7/8 தானே? ஆமா டீச்சர். ஓகே, 2/3 7/8 நாங்க 2 விதமா செய்த. நாங்க முதலாவது என்ன செய்த? நாங்கள் 2/3 7/8 பகுதி எண்ண ஒரே இலக்கமா ஆக்கினாங்க. அப்ப பகுதி எண்ண ஒரே இலக்கமாக்கினதுக்கு பகுதி எண் 3 18 ஆக்குறதுக்கு என்னத்தால பெருக்கணும் லுக்ஷான்? 6ஆல பெருக்கணும். அப்ப நாங்க 6ஆல பெருக்கி 18 போட்டோம். அதே மாதிரி 2ஐயும் அப்ப 6ஆல நாங்க பெருக்கினோம்னா 12. அப்ப 7/18 12/18 பெருசு? 18 மேல் 12 பெருசு. அப்ப நாங்க கண்டுபிடிச்சிடோம். அப்ப அது என்ன? 18 மேல் 12 உண்மையில என்னத்துக்கு சமன்? 3 மேல் 2க்கு சமன். அப்ப நாங்க சொல்றோம் 3 மேல் 2 பெருசு. அப்ப இது ஒரு விதமா கண்டுபிடிக்கிறது. எது பெருசுன்னு? பகுதி எண்ணை 2க்கு சமனாக்கு. ரெண்டாவது நாங்க ஒரே மாதிரி பெட்டிய, ஒரே சமனான பெட்டிய முதலாவது 18 பிரிச்சு அதுல 7 பங்கு கண்டுபிடிச்சோம். இது 18 பிரிச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 பிரிச்சு அதுல 7 பங்கு இது நீளம். மற்றது அதே பட்டிய 3 பிரிச்சு 1 2 3 பிரிச்சு அதுல 2 பங்கு. இப்ப இந்த மஞ்சளா நீளமா பெருசு? மஞ்சள். அப்ப 2 விதமா நாங்க கண்டுபிடிக்கிறோம். 2 விதமா கண்டுபிடிச்சாலும் 11 தான். ஆனா 2 விதமா இதை விளங்கப்படுத்தலாம். அதே மாதிரி ரவினும் கமலியான்னு சொன்ன மாதிரி பெட்டி போடாம வட்டம் போட்டு செய்யலாம். ஒரே சைஸான வட்டத்தை போட்டு ஒரு வட்டத்தை 18 பிரிச்சு 7 கண்டுபிடிக்கிறது, மற்ற வட்டத்தை 3 பிரிச்சு 2 கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். பெட்டி போட்டும் கண்டுபிடிக்கலாம், வட்டம் போட்டும் கண்டுபிடிக்கலாம், மற்றது
பகுதி எண்ண ஒரே இலக்கமாக்கி போட்டு அதுல எது பெருசுன்னு கண்டுபிடிக்கலாம். இது 3 விதமா இதை நாங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா சில கேள்வியில உங்களுக்கு பகுதி எண்ண ஒட்டாக்குறதுக்கு முடியாம இருக்கு, பெருக்கிறதுக்கு ஒரு இலக்கம் இல்லாம இருக்கும். இதுல சில உதாரணங்கள்ல இருக்கு அப்படி. சிலது இப்ப இத பாருங்க, இந்த கேள்விய அரைவாசியா 2 ஒண்டா 11 பெரிதன்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்றில் பெட்டி போட்டு அல்ல வட்டம் போட்டு தான் கண்டுபிடிக்கலாம். ஏனென்றா பகுதி என்ன சமனாக்க இயலாது. 2 11 ஆக்குறதுக்கு 2 எண்ணத்தால பெருக்கணும், பெருக்க இயலாது. அப்ப அந்த பகுதி எண்ண ஒரே இலக்கமாக்கி தொகுதி எண்ண கண்டுபிடிக்கிறது செய்ய இயலாது. அப்ப இந்த கணக்குக்கு ஒன்றில் நாங்க பெட்டி போட்டு கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி வட்டம் போட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க கணக்குக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய வழி என்று காட்டணும். இப்ப விளங்கிச்சுதா லுக்ஷான்? ஓகே, வேற யாருக்கும் இதுல விளங்காதது இருக்கா? என்ன இது சரியான முக்கியமானது, போக போக தேவைப்படும் அம்மா. இது பின்னங்கள்ல பெருசு சிறிது கண்டுபிடிக்கிறதுக்கு இது விளங்காம வேற யாரும் இருக்கிறீங்களா? ஏலன் உங்களுக்கு விளங்கிட்டுதாம்மா? ஓகே, டினு உங்களுக்கு விளங்கிச்சுதா? ஓகே, சதுர்ஷன், கிலோஷன், பிரவீன், கமல்யா எல்லாருக்கும் விளங்கிட்டு. அப்ப இதுதான், இது 2 தான் ஹோம்வொர்க். இது 2 ஹோம்வொர்க்க முடிச்சுட்டு அனுப்புங்க. நாங்க அடுத்த கிளாஸுக்கு சமன் இல்லாத பின்னங்களை கூட்டுவதும் கழிப்பு அது கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இப்ப இது செய்தீங்கன்னா அது செய்யறது உங்களுக்கு லேசா இருக்கும். இதை கண்டுபிடிச்சீங்கன்னா சமன் இல்லா பின்னங்கள் கூட்டுற கழித்தலும் செய்துட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல அதை முடிச்சுட்டு பின்னங்களை முடிச்சுட்டு நாங்க மற்றதுக்கு போவோம். வேற என்ன கேட்கறதுக்கு இருக்கா? ஓகே அம்மா, இப்ப ரைட் அம்மா. இப்ப அடுத்த கிளாஸ் சந்திப்போம். பாய். விளங்காதது இருக்கா லுக்ஷான்? உங்களுக்கு ஏதாவது உங்களோட முகம் அவ்வளவு ஓகே விளங்கிச்சுதா லுக்ஷான் உங்களுக்கு? ஓகே, ரைட் ரைட் அம்மா. பாய். Thank you, teacher. Thank you, teacher. Thank you. Bye.